நம்ம USD CAD பார்க்கலாம். ஸோ USD CAD நான் நல்லா ஒரு சப்போர்ட் அப்படி சொல்லியிருந்தேன். பை எடுக்கலாம். இது என்னோடய ஃபேவரட் ஸ்கிரிப்ட் நல்லா போகும். என்னோடய ஃபேவரட்டான ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் கூட. இந்த ரேஞ்சில் பாருங்கள். இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்ச் இங்கே பாருங்கள். உங்களுக்கு நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரேஞ்சை உங்களுக்கு நான் பையிங் ஜோனாக உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சு கீழே நல்லா போடல. இந்த மார்க்கெட் நல்லா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சில் பை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ நீங்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்காது. உங்களுக்கு பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த ரேஞ்ச் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கிரிப்டு உங்களுக்கு நல்லா மேலே சப்போர்ட்டாக போகும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் டைம் பாருங்கள். லாங் டைம் இந்த ஹை இந்த லோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு 4 ஹவரில் காமிக்கிறேன் பாருங்கள். 1 டேயில் காமிக்கிறேன். அதனுடைய டார்கெட் ரேஞ்சு ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தேன். ஐ மீன் என்ன சொல்லியிருந்தேன், 35,800 to 36,200. 35,600 மேபி வாய்ப்பு இருக்குது. 32,600 200 ரேஞ்ச் வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சு போயிட்டு எகெயின் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சு போயிட்டு மார்க்கெட் எகெயின் கீழே வந்து இந்த போகலாம் மார்க்கெட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பையில் தான் இருக்குது. இப்போதைக்கு சப்போர்ட் இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.